தெரிஞ்சு சரக்கு அடிக்கணும் நல்ல பொய் சொல்றவங்க தான் இருப்பேன். பொய் சொல்றவனை விட சரக்கு அடிக்கணும் மோசமானவனா நான் தெரியாம கேட்கிறேன். மது அருந்தது என்பது உடல்நலம் சம்பந்தப்பட்டது, ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது அல்ல. நீங்க சாமி கும்பிடுறோம்னா கை தூக்குங்க. பெரியார் பேர் சொன்னாதான் கைத்தட்டலே இப்ப சமூகத்துல அறிவு சாட்டையெல்லாம் சொல்லுது. நம்ம ஏங்க போங்க புறப்பட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க ஒரு மாதிரியான ஒரு நாட்டோட கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இந்த பிளைட்டை ஓட்டிட்டு போய் அடிச்சு காலி பண்ண சாதாரண ஆளாவன். ரொம்ப சந்தோஷமான நேரம் இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் நான் பல மேடைகள் போகிறேன், சொன்ன மாதிரி நிறைய கூட்டங்களில் பேசுகிறேன். யார் பேரை சொன்னால் அதிக கைத்தட்டணும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உண்மையாக சொல்கிறேன், நான் சமீப காலம் உணர்றது என்னென்னா, ரொம்ப பாப்புலரான தலைவர்கள் என்று தமிழ்நாட்டில் கருதப்பட்ட பல பேர் சொன்னால் பசங்க சும்மா இருக்கான். பெரியார் பேர் சொன்னாதான் கைத்தட்டலே இப்போ சமூகத்தில் அறிவு வருது. தமிழ்நாடு என்னென்னமோ நடக்குது அரசியல்ல. ஆமா, சாட்டையெல்லாம் சொல்லுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நான் சும்மா என்னுடைய மனதில் பட்ட ஒரு கேள்வியை ஒரு 5-6 இடங்கள்ல கேட்டேன். எப்படி கேட்டேன்? என்ன கேள்வின்னா, அது இப்போ இங்க இருக்கிற நீங்க பெரும்பகுதி எல்லாருமே பெரியார் மீது விருப்பம் உள்ளது. அதனால இந்த கேள்வி நான் கேட்கல. நான் ரோட்டரி கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல பேசும்போது, கோயில் திருவிழாக்கள்ல பேசும்போது கூட ஒரு கேள்வி கேட்டு பார்த்துருக்கேன். என்ன கேள்வின்னா, இங்க சாமி கும்பிடுறோம்னா கை தூக்குங்க அப்படிம்பேன். உடனே கூட்டத்தில் இருக்கிற பெரும்பகுதியான பேர் கை தூக்குவாங்க. நானும் தூக்குவேன், சாமி கும்பிடுவேன் அப்படின்னு கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம். பெரியார பிடிக்கிறவங்களாம் கை தூக்குங்க அப்படிம்பேன். நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாரும் கை தூக்குவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இதான் பெரியார் ஜெயித்த இடம். அவரை பெரியார ஒரு நாத்திகனா தள்ளி விட்டு ஒரு எத்திஸ்டா சொல்லி அவரை கடவுள் மறுப்பாளராக காட்டி அதிகமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நாட்டில் அவரை காலி பண்ணலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனால் மக்கள் அதை ஒத்துக்கவே மாட்டேங்க. நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பேட்டிகள்ல, ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஊர், எங்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநாட்டினுடைய தொடக்க நிகழ்ச்சியா அந்த ஊர்ல இந்த பெரியார் சிலைக்கு மாலை போடணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் போய் அந்த பெரியார் சிலை மாலை போட்டு ஊர்வலமாக போய் மாநாட்டை தொடங்கணும். அதான் அந்த மாநாட்டுடைய தன்மை. மாநாட்டில் மாலை போடுறதுக்கு அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனிதர், வயதானவர், காங்கிரஸ் தான் அப்படி ஒரு காங்கிரஸ்காரர் இருக்காரு. கதர் சட்டை, கதர் வேட்டி, நெத்தி நிறைய உபூதி, ஆமா, நல்ல ஒரு தெய்வீகமாக ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரியவர். அவரை கையில மாலையை கொடுத்து பெரியார் சிலைக்கு போடுன்ட்டாங்க நம்ம பேருங்க. அவர் அந்த படியில ஏறி போய் அந்த மாலையை அப்படி போட்டுட்டு பெரியார் சிலைக்கு கையெடுத்து அப்படியே கும்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படி நின்னார் சார். கையெடுத்து, அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்க, யாரோ 2 பேர் கூப்பிடுறாங்க, சம்பிரதாயத்துக்கு மாலையை போட்டு இறங்கி வர்ற ஆளா நிக்கல, அவர் அப்படியே கும்பிட்டு அப்படியே நிக்கிறார். எனக்கு இது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது என்ன உளவியல்லே எனக்கு புரியல. நான் தான் மாநாட்டை தூக்கி வச்சு பேசணும் அந்த ஊர்ல. நான் தெளிவா சொல்லிட்டு வந்தேன், அன்னைக்கு இந்த மாநாடி தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் அவர் பெரியார் சிலை கும்பிட்டாரு, இவ்வளவு ஊதி பிடிச்சிருக்காரு, ஒரு ருத்ராட்ச மாலை போட்டிருக்காரு. அந்த ஊர்ல விசாரிச்சா ஒரு நல்ல மனுஷங்க, ஒரு பெரிய மனுஷங்கன்னு சொல்றான். ஏன் செய்யறாரு? ஒரு காரணம் தான். அவர் என்ன நம்புறாருன்னா, அவர் கும்புற முருகன் அவரையே ஒரு பிள்ளைங்களையும் காப்பாத்துவாரு, இந்த சமூகத்தை பெரியார் தான் காப்பாத்துவாரு. நம்மளாலே கூடி பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்த இடத்த பெரியார் இப்படி போனார்னு இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு என்ன தோணும்னா, பெரியார எனக்கு நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாடி போங்க. ஒரு குட் சோல்னு சொல்லுவாங்க, நல்ல உயிர் சொல்லுவாங்க. பெரியார் அப்படி நல்ல உயிர். நீங்க எந்த அழுக்குமே அவர்கிட்ட நீங்க பார்க்க முடியாது. சகோதரி நல்லா பேசினாங்க அந்த விஷயங்கள் எல்லாம். அவர் மாதிரி வெளிப்படையான மனுஷனே கிடையாது. எந்த ஒளிவு முறை ஒரு வாழ்க்கை எதுவும் கிடையாது. அவரே போய் லண்டனுக்கு போய் நிர்வாணம் நின்று போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டு, நான் நிர்வாண சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டேன்னாரு. எவ்வளவு சொல்லுவானா சார்? எவ்வளவு சொல்லுவானா? இந்த நாட்டுல எல்லா தப்பும் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்த பிறகு அவ்வளவு நல்லவ மாதிரி நடிப்பாங்க இல்ல. அவரு போய் நிர்வாணமா நின்று போட்டோ எடுத்துட்டு, இது நல்லா தானே இருக்குன்னு வந்தாரு, நல்லா இருக்கு அப்படின்னா. எல்லாரும் குடியை எதிர்த்து பேசுறாங்கல்ல. இப்ப எல்லாரும் குடிக்கிறது தப்பு,
சாராயம் குடிக்கிற தப்பு, கல்லு குடிக்கிற தப்பு. அவருடைய நிலை என்ன தெரியுமா? குடியை பத்தி அவரது ஒழுக்கத்தோடு சம்மந்தப்படுத்தாது. என்ன நல்லவன் கெட்டவங்கிறது ஒரு பெரிய அளவுகோலாம் கிடையாது. இது சரக்கு அடிக்கிறவன்லாம் அயோக்கியப்ப. எனக்கு தெரிஞ்சு சரக்கு அடிக்கிறவன் நல்லவன், பொய் சொல்றவன் தான் அயோக்கியப்ப. நீ பொய் சொல்றவனை விட சரக்கு அடிக்கிறவன் மோசமானவனா? நான் தெரியாம கேட்கிறேன். பெரியார் சொன்னார், தெளிவா சொன்னார், மது அருந்தது என்பது உடல்நலம் சம்பந்தப்பட்டது, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அல்ல. உடம்பு கெட்டு போயிடும் குடிக்காதே. அவர் என்ன குடிக்கு எதிரானவர் தான் அவரு. நீங்க அவர்கிட்ட இருந்த நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னா, எதையுமே வெளிப்படையா பேசுறது. இங்க திருச்சியில தான் எனக்கு ரொம்ப ஐயா ஆசிரியர் வீரமணி தான் ஒரு விஷயத்த நல்லா எனக்கு கொடுத்தாரு. அதை நான் என்னுடைய புத்தகம் எழுதுறதுக்கு இந்த என்னுடைய நூல்ல வந்து திராவிட மாளிகை பற்றி கட்டுரை இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அதுல இந்த லால்குடி பற்றிய விவரங்களை கூட எழுதியிருப்பேன், அங்க எப்படி நடந்துச்சதுன்னு. அது அப்ப சமீபம் ஐயா ஆசிரியர் ஒரு விஷயம் சொன்னார். அங்கதான் ஆசிரியரோட திருமணம் நடந்திருக்கு, அந்த பெரியார் மலைகளை தான். அதுல எம்ஆர் ராதா பேசின பேச்சு ஒன்னு ஒளிநாடாவை போட்டு காட்டினார் ஆசிரியர். என் புத்தகத்தில் ராதா பத்திய கட்டுரை இருக்கு. நான் ரொம்ப காலரை தூக்கி விட்டு ஒன்று சொல்லியிருக்கான். நிறைய பேர் வந்து பெரியாரை பத்தியெல்லாம் நிறைய பேசிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல எம்ஆர் ராதா குறித்து 1 மணி நேரம் தனி உரையை முதல்ல பேசணும் நான் தான். அந்த என்னுடைய பேச்சு ஒளிநாடாவா இருக்கு. கரகரப்பா கலக குரல் அப்படிங்கிறது என்னுடைய ஒளிநாடாவா இருக்கு. எனக்கு வந்து ராதா பேசுறாரு அந்த கூட்டத்துல பெரியாரை பத்தி. இந்த கல்யாணத்துக்கு தான் ஐயா ரொம்ப தாராளமா எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறாரு. யார்? வீரமணியோட ஆசிரியர் வீரமணியோட கையெல்லாம் சொல்றாரு. நான் தாராளம்னு சொன்ன உடனே நீங்க ரொம்ப நிறைய பணம் காசெல்லாம் கொடுத்துருவா நினைக்காதீங்க. இந்த கல்யாணத்தெல்லாம் முதல் முறை ஐயா எல்லாரையும் வாங்கன்னு இருக்காரு. மற்ற கல்யாணத்துல எதுக்கு தடவை வர்றீங்கன்னு கேட்பான். என்னடா வேலையாண்டா எல்லாரும் பிடிக்கப்போ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, உனக்கு என்ன பேசுறாரு நீங்க? அவர் வந்து அந்த தூரம் இருக்குல்ல, சிந்திக்கிறது தொலைவு இருக்குல்ல, அது பெரிய விஷயம். நீங்க எனக்கு என்ன சைட்டு வேற, விஷன் வேற சார். நான் இங்க இருந்து பாக்குறேன், தம்பி தெரிகிறாரு கண்ணில், அது சைட். அதை தாண்டி எனக்கு தெரியுமா? என் பார்வைக்கு உடல் ரீதியா தெரியாது. விஷன்கிறது வேற. விஷன்கிறது காலம் கடந்து, நேரம் கடந்து, தூரம் கடந்து யோசிக்கும். இந்த விஷன் மூலம் மட்டும்தான் சமூகத்தை மாற்றலாம், வேற யாரும் மாற்றவே முடியாது. மற்றவங்க சமூகத்தை விளக்குவான், புரிஞ்சுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி they will explain. யார் மாற்றுவான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, மார்க்ஸ் சொன்ன அடிப்படையான விஷயம் அதுதான். மார்க்ஸை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் வரலாற்றை வியாக்கியானம் செய்தார்கள், மார்க்ஸ் வரலாற்றை மாற்றினார்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் பெரியாருக்கான இடம். இதுக்கு இந்த குவாலிட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தோணுதுன்னா, அடிப்படையிலேயே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, திருச்சி வந்து ஒரு பெரிய நல்ல அருமையான ஊர். திருச்சி வந்து ஐயாவுக்கு அவருடைய இயங்கும் தளத்துக்கு இந்த ஜாகிரபிக்கெல்லாம் அந்த ஊர் மையத்தில் இருந்ததுனால இங்கே ஒரு மாளிகையை கட்டினார். கட்டிங்கதான் உட்கார்ந்தார். அது என்ன தெரியுமா விசேஷம்? அவரை போய் ஏசி வச்சுதுன்னு அவ்வளோ சொல்றாங்க எல்லாரும். அவர் ஒன்றும் வசதி குறைவானவர்லாம் இல்லை. இன்னைக்கு சும்மா போற வரவங்கலாம் ஏசி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். என்ன அவர் வச்சா முடியாதா? அவர் தெளிவா ஏசி வச்சுருவாங்கன்னு பயந்தார். கதவை திறந்து வைப்பாங்க, யாரும் இந்த மாளிகையினுடைய கதவை சாத்தப்படாது. திறந்தா அதனுடைய அவர் அறை நீங்க பாத்துறீங்களா? பெரியார் மாளிகை போய் ஐயா பெரியாருடைய அறையை பார்த்தவங்க மட்டும் கைதுங்க. ஏடியார் நீ பாத்துக்கீங்களா சார்? வேற ஏங்க போங்க புறப்பட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அந்த அறையை போய் பார்த்துருவாங்க சார். அந்த அவருடைய படுத்த படுக்கை இருக்கு. அவர் வந்து ஒரு நாய்கிட்ட செல்லாம கொஞ்சம் வர அந்த செல் நாய் பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அங்க ஒரு சகோதரி இருக்காங்க, பணியில இருக்காங்க. அக்கம்மாவா பேர் தங்காத்தான் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு கேளுங்க, அவர் எவ்வளவு நல்லா நடந்துக்குவாருன்னு நீங்க கேள்விப்பட்ட. அது ஒரு மனிதனா நடத்துறது சார். நம்ம இதோ சும்மா அப்படியே போக்குக்கு பேசிட்டு போறதில்ல, எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புறட்டு போறதில்ல, மதிக்கிறது. எல்லாரையும் மதிச்சாரு. நீங்க அவருடைய பண்பு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 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 மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு ஒண்ணு இருக்குல்ல, பண்பு இல்லாதவங்கிட்ட அறிவு இருந்து பைசா பிரயோஜனப்படாது. அதை ஞாபகம் வச்சுருங்க. அறிவும் பண்பும் கலந்திருந்தா மட்டும்தான் சமூகம் பயன்படும். வெறும் அறிவிருப்போனா சமூகம் பயன்படாது. வெறும் அறிவிருப்போனா சமூகம் பயன்படும்னா பில்கிலேடனை விட சிறந்த அறிவாளி எவனும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அவன் வந்து ட்வின் டவர்ல பெரிய ஒரு விமானத்தை விட்டு அடிச்சான். அமெரிக்க ஏகாதிபதி ஆடி போச்சு 5 நிமிஷம். நான் என்னோட அமெரிக்க படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமா, அவனுடைய இது போய் பார்த்தா அங்க வந்து ஒரு மெமோரியல் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடிஞ்சு விழுந்த இடத்துல மெமோரியல் கட்டி வச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டோட சிஐஏ கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இந்த ஃபிளைட்டை ஓட்டிட்டு போய் அடிச்சு காலி பண்ண சாதாரண ஆளவன். அதாவது என்ன, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா,
ஒன்றும் முட்டாளலாம் இல்லை கிடையாது. ஆனால் என்ன முக்கியமானதுன்னா, ஒரு ஃப்ளைட் ஓடுது சார், இந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடு என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போய் மோதுனா அதுல இருக்கிற ஃபியூயல் வந்து விமானத்துக்குரிய பெட்ரோல். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல பெட்ரோல் போய் சேர்ந்து அடிச்சதுன்னா என்ன ஹீட் ஜென்ரேட் ஆகணும் அவங்களுக்கு தெரியணும். அப்பதானே அந்த டவர் உடைய தெரியும். உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். அது வந்து நம்ம ஊரு நமிதா தூக்குன இரும்பால கட்டப்பட்டதில்லை, அதுவும் நல்ல இரும்புல கட்டப்பட்ட கட்டடம். அது உழுவுன்னு தெரியும்ல. அப்படின்னா அவனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? சயின்ஸ்ல விமான ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஃபியூயல் ஹீட் எனர்ஜி பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஹீட் எனர்ஜி. இவ்வளவு தெரிஞ்ச ஒருத்தன் முட்டாளா? ஆனால் பண்பு இல்லாதவன், மறந்துடாதீங்க, பண்பு இல்லாதவன். அப்போ பண்பில்லாதவன் கையில் கிடைக்கிற அதிகாரமோ பண்பில்லா கிடைக்கிற அறிவோ சமூகத்துக்கு பயன்படாது. பெரியார் பயன்பட்டதுக்கான அடிப்படையே அவற்றிருந்த பண்பு தான்.